கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 107:29 வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கொந்தளிப்பு, அலைகள் என்று. கொந்தளிப்பு என்பது ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்குமே பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வருகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், பிஸ்னஸில், எந்த விஷயத்துலையுமே ஒரு சில பிரச்சனைகள் ஆங்காங்கே எழும்புகிறது. அப்போ பிரச்சனையே இல்லாத இடம் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் தேடினீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடம் இருக்குது, பரலோகம்தான். ஏன்னா அங்கே பிசாசு கிடையாது. ஆகவே அங்கே சந்தோஷம், மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, அந்த பிரச்சனையை கர்த்தர் அமர்த்துகிறார் என்று. அப்படி பிரச்சனை வரும்போது இழப்புகளும் அதனோடு சேர்ந்து வருது. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. வியாதி ஒரு பிரச்சனை தான், அது உயிர் சேதம் வருது, பொருள் சேதம் வருது. பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நஷ்டம் வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரச்சனையும் அதனுடைய பாதிப்புகளும் இரண்டும் கலந்தே தான் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல செய்தி என்னென்னா, அவர் அப்படிப்பட்ட கொந்தளிப்பை அமர்த்துகிறாராம். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதங்களில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசுவே என்ன சொல்கிறாருன்னா, அந்த கொந்தளிப்பை பார்த்து, பெருங்காற்றை பார்த்து சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு என்று. அப்பொழுது அமைதல் உண்டாகிறது. சமாதானமான முறையிலே பிரயாணத்தை மேற்கொண்டு அக்கறைக்கு சீசர்களும் இயேசுவும் போகிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு பிரச்சனைகள் எழும்புகிற அந்த வேளையை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்க வேண்டாம். பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். அந்த பிரச்சனைகள் உண்மையாகவே அடங்கும். ஏனென்றால் உங்கள் வாயில் கர்த்தர் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆகவே இந்த கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை கண்டு அந்த பிரச்சனைகள் அடங்கித்தான் ஆக வேண்டும். நீங்கள் சமாதானமான பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். ஆகவே பிரச்சனைகள் எழும்பும் போதெல்லாம் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல சொல்ல அந்த பிரச்சனைகள் அடங்கும். நீங்கள் அக்கறைக்கு செல்வீர்கள். உங்களுடைய பயணம் அமைதலானதாக இருக்கும். உங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆகவே பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரத்தை பயன்படுத்தும் போது. அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஆசீர்வாதங்களை அள்ளிச் செல்லுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை வைத்து எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் மீதும் ஆண்டவர் வெற்றியை காண, வெற்றியை ஆண்டவரை கொண்டாட, மகிழ எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி அடைவார்களாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.